மாயாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயின் இனியாவையும் யாழினியையும் கதி கலங்க வைக்கணும், அவங்கள அந்த வீட்டை விட்டு துரத்தணும். இது நடக்கணும் அப்படின்னா தனக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய விஷவள்ளி அந்த வீட்டுக்குள்ள இருந்தே ஆகணும். ஆனா கொஞ்சமும் எதிர்பார்க்காத நிலையில திடீர்னு விஷவள்ளிய விஷப்பாம்பு சிவம் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. இது மாயாவுக்கு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்திருச்சு. இனியாவையும் யாழினியும் பழி வாங்கறதுக்கு இப்பதான் ஒரு சரியான சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. யாழினி கர்ப்பமா இருக்கா, அவளை பாத்துக்கிறதுக்கு இனியா வீட்டுக்குள்ளேயும் வந்திருக்கா. இதுதான் வீட்டுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு சரியான நேரம். ஆனா இந்த நேரம் பார்த்து விஷவள்ளியை வெளியே அனுப்பினா எப்படித்தான் நினைச்ச காரியத்தை செய்ய முடியும்? அதனாலதான் மறுபடியும் விஷவள்ளியை வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு மாயா ரொம்பவும் பிரயத்தனப்பட ஆரம்பிச்சிட்டா. விஷவள்ளி வெளியே போனதுக்கு காரணம் யாழினிய துன்புறுத்த போய் அது இனியாவுக்கு தெரிய வந்து இனியாவும் கௌரி அம்மாவும் சேர்ந்து திட்டம் போட்டு விஷவள்ளி வெளியே அனுப்பினாங்க. அப்ப மறுபடியும் யாழினி மூலயமா தான் விஷவள்ளியை உள்ள அனுப்ப முடியும்னு ஒரு ஸ்கெட்சும் போட்டா. அதுக்கேத்த மாதிரி யாழினி கிட்ட 2 ரவுடிங்களை வம்பு பண்ண வச்சு அந்த ரவுடிங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும் போது சரியாக உள்ள என்ட்ரி ஆகி யாழினிக்கு சப்போர்ட் பண்ணி தலையில அடியெல்லாம் வாங்கி காயத்தை ஏற்படுத்திக்கிட்டு யாழினியோட மனசுல தனக்காக தான் சித்தி வந்தாங்க அப்படின்ற மாய பிம்பத்தை தெளிவா ஏற்படுத்திட்டா. இத யாழினியும் நம்பிட்டாங்க. அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் நான் ராணி மாதிரி இருந்தேன். எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என் அண்ணன் துடிச்சு போயிடுவாரு. நான் வீட்டுக்குள்ள இருக்கும் போது உங்க யாரையுமே நான் சரியா புரிஞ்சிக்கல. என் மேல எவ்வளவு அக்கறையா இருந்தீங்கன்னு நான் வீட்டு விட்டு வெளியே வந்த பிறகுதான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வெளியே வந்த ஒரே நாள்ல தெரிஞ்சுட்டாலாம். அவன் நீலி கண்ணீர் விட்டு யாழினி கிட்ட அழ ஆரம்பிச்சதும் யாழினி அப்படியே உருகி போயிட்டாங்க. ஆனா இதே இடத்துல இனியா மட்டும் இருந்திருந்தா சீனே வேற மாதிரி இருந்திருக்கும். விஷவள்ளி வடிச்ச நீலி கண்ணீரை நம்பி யாழினியும் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. போனதும் விஷவள்ளிய பார்த்தாரு விஷப்பாம்பு சிவம். சட்டனு கோவம் வர வேகமா வீட்டு வாசலுக்கே வந்துட்டாரு. வீட்டு வாசப்படியில கால் எடுத்து வைக்க விடவே இல்ல. இவ்வளவு எதுக்குமா கூட்டிட்டு வந்த அப்படின்னு யாழினி கிட்ட கேட்கவும் தான் வெளியே போன விஷயத்தையும் அப்போ போன் வந்ததும் இளங்கோ அவசரமா தன் ஆட்டோல போக சொல்லிட்டு போனதையும் ஆட்டோல ஏற போனப்பதான் 2 ரவுடிங்க தாங்கிட்ட பண்ணாங்க. அந்த ரவுடிங்களை தட்டி கேட்டது சித்தி தான். அப்போ அந்த ரவுடிங்க சித்திய தாக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு, அவங்களுமே ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே எடுத்து சொன்னாங்க. விஷப்பாம்பு சிவம் அதுக்கு ஒன்னும் பெருசா ரியாக்ட் பண்ணல. ஏன்னா பாம்போட கால் பாம்பறின்னு சொல்லுவாங்கல்ல, இவ இப்படி ஒரு காரியத்தை பண்றான்னா அதுல உள்நோக்கம் நிச்சயம் இருக்கும் அப்படின்றத விஷப்பாம்பு சிவம் புரிஞ்சிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் பெருசா ரியாக்ட் பண்ணிக்காம யாழினி நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு கௌரி அம்மாவை விட்டு அவளை வெளியே போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேகமா உள்ள போயிட்டாரு. யாழினி சொன்ன விஷயத்தை கேட்டதும் கௌரி அம்மாவுக்கு ரொம்ப சங்கடமா தான் போச்சு. ஒருவேளை அந்த சூழ்நிலையில யாழினி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது விஷவள்ளி மட்டும் வரலன்னா யாழினியோட நிலைமை என்ன இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவங்க ரொம்பவே பதறிதான் போயிருந்தாங்க. தெய்வாதீனமா அந்த இடத்துல அமுதா வந்தது நல்லதா போச்சு அப்படின்னு நம்பவும் ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த விஷயத்த விஷப்பாம்பு சிவம் தான் நம்ப தயாரா இல்லையே. வேற வழியில நிச்சயம் கௌரி அம்மா விஷவள்ளிக்கு சப்போர்ட் பண்ணி விஷப்பாம்பு சிவத்துக்கிட்ட பேசதான் போறாங்க. அதுக்கு வழக்கம் போல விஷப்பாம்பு சிவம் நோ அப்படின்னு தான் சொல்ல போறாரு. விஷவள்ளி உள்ள வராதனால யாழினியோ அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க மனசுக்கும் மாமா சொன்னது தப்பு அப்படின்னு தான் தோணுச்சு. கௌரி அம்மாவோட பிடிவாதத்தாலையும் யாழினியோட பிடிவாதத்தாலையும் விஷவள்ளி இன்னைக்கு வீட்டுக்குள்ள நுழைய போறா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை காய்ஸ்.